நான் இன்று எனது கனவு நான் தூங்கும்போது காணும் கனவில் வந்து கூறுவதை நான் தெரிவித்து வருகின்றேன். நான் இன்று இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரை பற்றி எனக்கு கனவின் மூலம் கூறுவதும், அதுவும் ஆன்மீக துறையில் சிறு வயதிலிருந்து தற்பொழுது வரை எனக்கு 14 வயது இருக்கும். 14 வயதிலிருந்து இன்று வரை கூறுவதும், கூறிய விடயங்கள் நடப்பவைகளும். நான் தற்பொழுது 7வது தலைமுறையில் உள்ளேன். 6வது தலைமுறையில் வைத்திய கௌரவ் அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்கள் பல அடையாளங்களோடு, ஆளுமையோடு, அரசு அங்கீகாரத்தோடு உள்ளார். வம்சாவளி ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற வம்சாவளியில் உள்ளார். இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசு ராஜநாச்சியாரை திருமணம் செய்த அரேபிய வைத்தியர். அவர் மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட ஒரு அரேபிய வைத்தியராகும். மன்னரின் பட்டத்து அரசியை குணப்படுத்திய அவருடைய பெயர் ரிஸ்வி அகமட். அவர் ஈரான் நாட்டு அரச வாரிசும். அவர் ஒரு அரேபிய வைத்தியராகும். பத்ரிசா ஆபாக்களின் வம்சாவளியில் வந்தவர்கள். ஆன்மீக துறையில் ஈடுபடக்கூடியவர். இவர் தான் மன்னரின் மூத்த மகளை திருமணம் செய்துள்ளார். ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னர் தான் ஆரம்பத்தில் தனது மூத்த மகளை திருமணம் செய்து கொடுக்க தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். இதை அறிந்த ஈரான் நாட்டு அரசர் அங்கிருந்து 6 பேர் கொண்ட ஒரு குழுவினருடன் மகனை அடையாளப்படுத்தி ஒரு கொடியுடன் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருடைய மகளுக்கு விலை உயர்ந்த ஒரு அன்பளிப்பு பொருளுடன், கைக்கு ஒரு வளையல் ஒன்றோடு இரத்தின கற்கள் பதிந்த விலை உயர்ந்த தங்க வளையலுடன் தனது மகனுக்கு ஈரான் நாட்டு அரசு ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருடைய மகளை தனது மகனுக்கு திருமணம் செய்து தருமாறு 6 பேர் கொண்ட குழுவினருடன் கேட்டு ஒரு கொடியுடன் எமது நாட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னர் தனது மூத்த மகளை அரேபிய வைத்தியருக்கு திருமணம் செய்து கொடுத்து, ஈரான் நாட்டு அரசருடைய வாரிசுக்கு திருமணம் செய்து கொடுத்து, ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக என்ற கௌரவ நாமத்தை வழங்கி வைத்துள்ளார். அதன் அடையாளமாக தற்பொழுது வைத்திய கௌரவ் அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்கள் அடையாளமாக உள்ளார். பல ஆளுமைகளுடன், அடையாளங்களோடு, அரசு அங்கீகாரத்தோடும், வம்சாவளியோடும் இன்றும் கூட ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகே என்ற வம்சாவளியில் உள்ளார். அவருக்கு பின்னால் அவருடைய புதல்வரான வைத்திய இதிசாம் இர்ஷாத் அவர்கள் உள்ளார். நான் தற்பொழுது 7வது தலைமுறையில் உள்ளேன். நான் இவர்களின் உறவுகளில் ஒரு உறவு. முதலில் நாம் வைத்திய கௌரவ் அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்களுடைய ஆளுமைகளை பார்ப்போம். எனக்கு கனவின் மூலம் வந்து கூறிய விடயங்கள், ஆளுமைகள் தற்பொழுது உள்ளது, அடையாளங்கள், மன்னருடைய வம்சாவளி, இவைகளில் நாம் முதலில் மன்னருடைய வம்சாவளிக்கான அடையாளங்களை பார்ப்போம். ஆளுமைகளையும் அரசு அங்கீகாரத்தையும் பார்ப்போம். மன்னருடைய காலந்தொற்று இன்று வரை அதே அடையாளத்தோடு முதலில் மன்னர் தனது பட்டத்து அரசியை குணப்படுத்திய ஈரான் நாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்ட அரேபிய வைத்தியர். மன்னரின் காலந்தொற்று இன்று வரை வெளிநாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்ட அரேபிய வைத்தியர் ரிஸ்வி அகமட். மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு வந்தவர். இவரின் வைத்தியர் மாத்திரம்தான் இலங்கைக்கு வந்துள்ளார். மன்னரின் ஆட்சி காலங்களிலிருந்து தற்பொழுது வரை இவருடைய அடையாளம் யூனானிய வைத்தியத்துறையில் இன்றும் கூட இலங்கையில் வைத்திய கௌரவ் அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்கள் 6வது வம்சவழியில் உள்ளார் அடையாளங்களோடு. 2வது பூனையின் சரித்திர கதை கண்டி நகரில் இடம்பெற்றது. இது ஒரு சரித்திர கதையாக உள்ளது. 3வதாக மன்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுது, மன்னர் இலங்கையை 17 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார். மன்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுது தனது மூத்த மகளை திருமணம் செய்து கொடுத்து ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற கௌரவ நாமத்தை வழங்கி கௌரவித்துள்ளார். அன்று தொற்று இன்று வரை 6வது வம்சவழியாக ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி வைத்திய கௌரவ் அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்கள் அதே வைத்தியத்துறையிலும் நவீன வைத்தியத்துறையிலும் ஈடுபடுவதுண்டு. அவருக்கு பின்னால் அவருடைய புதல்வரான ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகிய வைத்திய இதிசாம் இர்ஷாத் அவர்கள் அரேபிய வைத்தியத்தை
இவருடைய குடும்பத்துக்கு மாத்திரமே உரித்தானது. இவர் தொடர உள்ளார். நான்காவதாக இலங்கையின் தேசிய கொடி, தற்பொழுது உள்ள தேசிய கொடி, ஈரான் நாட்டு மன்னர் எமது இலங்கை தாய் நாட்டுக்கு அனுப்பி வைத்த கொடி அன்பளிப்பு கொடியாகும். மகளுக்கு ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மகளுக்கு ஒரு தங்க வளையலோடு சேர்த்து ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருடைய பட்டத்து அரசியை குணப்படுத்திய ஈரான் நாட்டு மன்னர் அவருடைய வாரிசான தனது மகனை அடையாளப்படுத்தி ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருடைய மகளை தனது மகனுக்கு திருமணம் செய்து தருமாறு 6 பேர் கொண்ட குழுவுடன் தூது அனுப்பியுள்ளார். அதில் மகனை அடையாளப்படுத்தி கொடியையும் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருடைய மகளுக்கு விலை உயர்ந்த இரத்தின கற்கள் பதிந்த ஒரு வரையலுடன் அனுப்பியுள்ளார். அக்கொடி இன்று இந்நாட்டு தேசிய கொடியாக மாறியுள்ளது. அன்று மன்னர் அடையாளப்படுத்தி அனுப்பியுள்ளார். எனது இலங்கை நாலா பக்கங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட வைத்தியரால் குணப்படுத்த முடியாத நோயை தனது மகன் குணப்படுத்தியதை ஒரு சிங்கம் போன்று என்று அடையாளப்படுத்தி அனுப்பியுள்ளார். சிங்கத்தின் கையில் உள்ள வாள் அது முஸ்லிம்களின் வாளாகும். அன்று ஈரான் நாட்டு மன்னர் இலங்கைக்கு அனுப்பிய ஒரு அன்பளிப்பு கொடியாகும். 5வதாக சீதா வகையிலிருந்து கண்டி நகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு இன்றும் கூட இருக்கும் இடத்தின் வரிப்பணத்தை ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக என்ற வம்சாவளியிலும் துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக என்ற வம்சாவளியிலும் வரிப்பணத்தை செலுத்தி வருகின்றார்கள். கண்டி நகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு இவ்வம்சாவளி பல வைத்தியர்களை உருவாக்கியுள்ளார்கள். வெளிநாடுகளிலும் இலங்கையிலும் வைத்தியர்கள் பலர் உள்ளார்கள். கௌரவ வைத்திய அல்ஹாஜ் எம் இர்ஷாத் அவர்களை வைத்திய கௌரவ அல்ஹாஜ் எம் இர்ஷாத் அவர்களை வெளிநாடுகளிலிருந்து நாடி வருவர்கள் உண்டு, இலங்கைக்கு வருவதுண்டு. 7வதாக அரேபிய வைத்தியரான ரிஸ்வி அகமட் அவர்களுடைய ஈரான் நாட்டு மன்னரின் வாரிசான ரிஸ்வி அகமதுடைய அடக்கஸ்தலம் இன்றும் கூட பார்வையிடலாம். கராகுட எட்டியாந்தோட்டையில் உள்ள மஸ்ஜிதுன் நுஜுமா பள்ளிவாசலில் உள்ளது. அவர்கள் இங்குதான் வாழ்ந்துள்ளார்கள். மன்னரின் மகளுடைய அடக்கஸ்தலம் இந்தியாவில் உள்ளது. துலுக்கநாச்சியார் கோவில் இன்று தமிழ் மக்களால் அழைக்கப்பட்டு வருகின்றது. அவர்கள் அக்கோவிலை அவ்விடத்தில் மன்னரின் சிறை கருகாமையில் மன்னருடைய மகள் அங்கு தான் வாழ்ந்துள்ளார். இன்று தமிழ் முறைப்படி அவர்கள் மத வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது மன்னருடைய மகளுடைய அடக்கஸ்தலமாகும். மன்னரும் பட்டத்தரசின் இஸ்லாமியத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர் தான் ராஜநாச்சியார். ராஜநாச்சியார் மாத்திரம்தான் மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த வாரிசு. மன்னரை ஆங்கிலர் கைது செய்து வேலூரில் உள்ள திப்பு சுல்தான் மாளிகையில் சிறை வைத்த பிறகு சிறிது காலம் சென்ற பிறகு மன்னருடைய மகள் புலனர்வின் ஊடாக இந்தியா தாய் நாட்டுக்கு சென்று மன்னரை சிறை வைத்திருந்த இடத்தில் இருந்து மன்னரை வீட்டு காவலில் அன்று ஆங்கிலர் தடுத்து வைத்திருந்தனர். அவ்விடத்திலே அருகாமையிலிருந்து அன்று அவர் அரசியாக இருந்திருக்கவில்லை, ஒரு அரசியை போன்று தனது சேவையை செய்து வாழ்ந்து வந்துள்ளார் ஊர் மக்களுக்கு. அவர் ஒரு அரசி அல்ல, அரசிக்கான எல்லா தகுதியுமே இருந்துள்ளது. அன்று அவர் அரசியாக இருந்திருக்கவில்லை. அவர் கூடுதலாக சைகை மூலம்தான் கதைப்பார்களாம். அவருக்கு கூடுதலாக சிங்கள தாய்மொழியும் அரேபிய மொழியும் மாத்திரம்தான் தெரிந்திருந்துள்ளது. அவர் அங்கேயே வாழ்ந்து இறந்துள்ளார். அவ்விடத்தையே தான் இன்று இந்தியா தாய் நாட்டு மக்கள், தமிழ் மக்கள் துலுக்கநாச்சியார் கோவிலாக கட்டி இன்று மத வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றார்கள். 8வதாக இங்கு மன்னருடைய மூத்த மகளான ராஜநாச்சியாரும் ஈரான் நாட்டு அரச வாரிசான ரிஸ்வி அகமட் அவர்களும் ஆரம்பத்தில் கண்டி நகரில் அரேபிய வைத்தியருமான அவரும் மூத்த மகளான ராஜநாச்சியாரும் வாழ்ந்த வீடு மீமுரே என்ற இடத்தில் இன்றும் கூட உள்ளது. அவ்வூர் மக்களால் பாதுகாத்து வருகின்றார்கள். ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரை கைது செய்த இடம் பேமுரே என்ற இடத்தில். மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசான ராஜநாச்சியார் அங்கு இந்தியாவுக்கு சிறிது காலம் சென்ற பிறகு தனது தந்தையை பார்க்க சென்றுள்ளார். இந்தியா தாய் நாட்டுக்கு சென்ற பிறகு
அரேபிய வைத்தியர் கண்டி நகரிலிருந்து காட்டு வழியாக 3 பேருடன் கண்டி நகரிலிருந்து எட்டியாந்தோட்டைக்கு காட்டு வழியாக வந்துள்ளார். ஆன்மீக துறையில் அவருடைய ஆரம்ப பள்ளிவாசல் அடக்கஸ்தலம் இங்குள்ளது. மன்னர் வாழ்ந்த இடங்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்களுக்கு உரித்தாக்கப்பட்டது. இப்பள்ளிவாசலை சுற்றியுள்ள இடங்களும் அவ்வாறே உள்ளது. இதன் காணி உறுதி பத்திரம் துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகிக்கு உரித்தாக உள்ளது. மன்னருடைய மகளுக்கு 2 ஆண் வாரிசு. மூத்தவர் துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி வைத்திய கௌரல் ஹாஜி இர்ஷாத் அவருடைய வாரிசாகும். ஆங்கிலேய ஆசிரியர் எனது மாமாவின் வம்சாவளியில் வருகின்றது. இவர்கள் 2 பேரும் ஒருவர் வைத்தியத்துறையிலும் ஒருவர் ஆங்கில ஆசிரியராக இருந்துள்ளார். தற்பொழுது சீதாவக்கையில் அவிசாவல தல்துவ நகரில் இவர்களின் குடும்பங்கள் 2 குடும்பமும் 100க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இன்று கூட வாழ்ந்து வருகின்றன. கொழும்பு, நாப்பாவல, வியாவல்ல, எட்டியாந்தோட்டம் போன்ற இடங்களில் வாழ்ந்து வருகின்றார்கள். 9வதாக 1872ஆம் ஆண்டு கண்டி நகரில் உள்ள புனித தனதா மாளிகையின் காணி துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகே என்ற வம்சாவளியில் இருந்துள்ளது. 10வதாக கௌரவ வைத்தியர் ஹாஜி இர்ஷாத் அவர்களுக்கு அவர்கள் யூனானிய வைத்தியத்துறையிலும் நவீன வைத்தியத்துறையிலும் அடையாளமாக உள்ளார். இவர்கள் அனைவரும் ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற வம்சாவளியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் யூனானிய வைத்தியத்துறையில். இது இவர்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரமே இவ்வைத்தியத்துறை உரித்தானது. இன்றும் கூட மன்னரின் காலம் தொற்று இன்று வரை அடையாளமாக உள்ளார்கள். 11வது வைத்திய கௌரல் ஹாஜி இர்ஷாத் அவர்களுக்கு மாத்திரம் இன்று இலங்கை தாய் நாட்டில் வழங்கியுள்ள கௌரவ நாமங்கள்: சீதாவகமானி வைத்திய சிரோமணி சூடாமணி தேசமானிய பண்டிதர், அகில இலங்கை சமாதான நீதிவான் என்ற பல கௌரவ நாமங்களை வழங்கியுள்ளது. இவர் இன்று தற்பொழுது 6வது வம்சவழியாக உள்ளார். நான் தற்பொழுது 7வது தலைமுறையில் உள்ளேன். அவர் அடையாளத்தோடு இருக்கின்றார். எனக்கு கனவின் மூலம் காட்டுவதுண்டு. எனக்கு கனவின் மூலம் காட்டும் சரித்திர கதைகளை தான் நான் இன்று வெளிப்படுத்தி வருகின்றேன். இதற்கு பிறகு கனவு எவ்வாறு கனவில் கூறுவது இவைகளை நான் வெளிப்படுத்துகின்றேன். வஸ்ஸலாம்.